ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் சிலுவை தியானத்தை நாம் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே தியானித்தோம். நம் ஆண்டவர் நம்மை அதன் மூலமாய் நல்ல சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட அந்த பாடு மரணங்களை, அவருடைய காரியங்களெல்லாம் இன்னும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த ஆழ்நெயில் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீட்டில் இருந்தபடியோ இல்லை வேலை ஸ்தலங்களில் இருந்தபடியோ இதை பார்த்து பிரயோஜனம் அடையுங்கள். உங்களுக்கு அது மிகுந்த பலனை கொண்டு வரும். நாம் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், நம்முடைய பாவ சாபங்களை நீக்க வேண்டும், நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை தர வேண்டும், பிதாவோடு கூட நம்மை இணைத்து விட வேண்டும் என்று இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாகவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே அங்கத்தினர்களாய் வாழ்கிறோம். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழவும் அவர் நமக்கு கிருபை தந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை அறியணும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மையை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னது போல, உம்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு இந்த நாட்களிலே அதிகமாய் தாரும். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர சிலுவை பாடுகள், மரணங்கள், உயிர்த்தெழுதலை பற்றி நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீங்கள் வாங்க. இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஜனங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. வீட்டில் இருந்தபடி பார்க்கின்ற, வேலை ஸ்தலங்களில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தானே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படி நின்ற வண்ணமாக நாம் ஒரு பாடலை பாடலாம். சிலுவை. அப்படி உட்கார்ந்துக்கலாமா அப்பா? உட்காருங்க, உட்காருங்க. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா என்ற பாடலை நாம் பாடலாம். இது ஒரு பழைய பாடல், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேர்த்தியான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே,
நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாநிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாநிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியேசு வண்டை வா, நம்பியேசு வண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தால், லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியேசு வண்டை வா, நம்பியேசு வண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தான், பாவ மனித பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகார் கர்த்தரே சுனாத பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியேசு வண்டை வா, நம்பியேசு வண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில், நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ. பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய், தேடி வராயோ. பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியேசு வண்டை வா,
நம்பி இயேசுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான் கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுதே. எருசலேம் ஆலயத்திலிருந்து, எருசலேமிலிருந்து அவருடைய ரத்தம் வீதியெல்லாம் தாரையாக அப்படியே அவரை அடித்த அடிகள், ரத்தம் சொட்டு சொட்டு அப்படி வெளியே வந்து வந்து வீதியெல்லாம் ஒரே ரத்தம். கொல்கதா மலையில் சேரும் வரைக்கும் அந்த ரத்தம் அப்படியே பீறிட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். சிலுவையிலே காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், கஸ்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்காகத்தானே இவ்வளவு பாடுகள். ஒரு விசை சொல்லலாம், ஆண்டவரே எனக்காகத்தானே ஆண்டவரே இந்த பாடுகள். என்னை மாற்ற நம்ம ஒரு நாள் பாவத்தில் உழந்து கிடந்தோம், அக்கிரமங்களிலே கிடந்தோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தோம், அவரை அறியாமல் அந்நியர்களாய் இருந்தோம். அவர் நம்மை தேடி வந்து இந்த ரட்சிப்பை ஈவாக தந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் அநேக ஜனங்களை அது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகரை நீதிமான்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது, சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசி மனிதன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அந்த ரத்தம் அமைதியாய் இருக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பை தந்து நமக்கு நித்திய மோட்ச வாழ்வை அவர் தருவேன் என்று சொல்லி நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக ஒரு நாள் அவரை நாம் சந்திக்க போகிறோம். அவருடைய காயங்களில் நாம் முத்தம் செய்ய போகிறோம். அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. இன்னும் இந்த சிலுவை தியானத்துக்கு எங்களை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா.
எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு பேசுங்க, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாங்க, தியானிக்க கிருபை செய்யுங்க. இன்னும் நாங்கள் உம்மை அறிய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்லா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். ஆன்லைனில் எங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே முதலாவது இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இரண்டாவது அவரோடு ஒப்புரவாக்குகிறது, தூரமாக இருக்கிற நம்மை ஒப்புரவாக்குகிறது. மூன்றாவது நமக்குள்ளே ஒரு சுய வெறுப்பை கொண்டு வருகிறது. மத்தேயு 16:24 என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த மாலை நேரத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா, காலையில் வந்தீங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், டிவியில் தான் நிகழ்ச்சி பார்க்கலாம், நல்லா தூங்கலாம், ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். அதையெல்லாம் வெறுத்து இன்றைக்கு இந்த மாலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, நமக்குள்ளே சில நேரத்தில் ஆண்டவருக்காக சில காரியங்களை வெறுக்க, எனக்கும் தூங்கணும்னு ஆசை, இன்றைக்கி நல்ல சாப்பிடணுன்னு தான் ஆசை, ஆனாலும் அதையெல்லாம் அது முக்கியம் அல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தூக்கம் வராதவர்கள் யாருன்னா சொன்னாங்கன்னா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தோடனே நல்லா தூங்குவாங்க. அது ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருக்கிறார். இருந்தாலும் அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு தான் அர்த்தம். விசுவாசி தூங்குறாங்கன்னா அந்த மாதிரி பிரசங்கம் ஓடுதுன்னு அர்த்தம். அவர் கண்டுக்கல ஜனங்கள்னு அர்த்தம். சில பாஸ்டர்கள் தூங்க விட மாட்டாங்க, விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ பாட்டு பாடணும். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? இது அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் போது ரோட்டில் நின்று இது ஒரு வசனத்தை பேசி தான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பாங்க. இதுதான் மெயின் வசனம். ஒரு மனிதன் 5 கண்டங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகைக்குள் கொண்டு வர முடியும், ஆனால் சரீரத்தை, தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, 5 புலங்களையும் தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. 5 கண்டங்களை கொண்டு வர முடியும் கட்டுப்பாட்டுக்குள். இதை சொல்லும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருகிறது? ஸ்கூலில் ஸ்டோரி படிச்சிருக்கிறோமே, மகா அலெக்சாண்டர். அவர் உலகம் முழுவதையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தார், ஆனால் அவருடைய சரீரத்தை அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. 18 வயதில் பெரிய தளபதி, 20 வயதில் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். 30 வயதில் பல நாடுகள் சென்று வந்து விட்டார். 30 நாடுகள், 30 வயதிலேயே பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டார். 33 வயதில் குடிப்பழக்கத்தில் அடிமையாகி மரித்து போனார். ரொம்ப சின்ன வயசு, இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்கு. அந்த அவருடைய குடிப்பழக்கமே அவரை ஆள முடிச்சிருச்சு. அப்படின்னு என்ன சொல்றேன்னா, 5 கண்டங்களை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்தவர் தன் சரீரத்தை தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியல. ஆனால் இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே ஒரு சிலுவை தியானம் வரும்போது நமக்குள்ள ஒரு வெறுப்பை கர்த்தர் தருகிறார். சுய வெறுப்பு. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் மாற சாகவா தேவாருள் செய்குவீன், கல்வாரியின்
அன்பினையே கண்டு விழை தோடி வந்தேன் கதரும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை கழுவும் கழுவும் திரு ரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறுவதாக. எப்போ மாறும்? ஏசப்பா கிட்ட அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது நான் ஒன்றும் இல்லை என்ற சுய வெறுப்பு நமக்குள்ளே வரும். இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கர்த்தர் நமக்குள் தர விரும்புகிறார். காலையில் 7 வார்த்தையில் எத்தனை வார்த்தை உங்களோடு பிரசங்கித்தேன்? 2 3 7 மணிக்கு 2. முதல் வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை ஸ்தோத்திரம். மரண நேரத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல வார்த்தை. 4வது இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27:46. இதே வசனம் பைபிளில் எங்கே இருக்கு? யார் கண்டுபிடிக்கிறீங்க? பாசமாக சொல்லக்கூடாது. இதே வசனம் இல்லை பழைய ஏற்பாட்டில் மத்தேயு 27:46. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா சொல்றார். எங்க எந்த புஸ்தகத்தில்? சங்கீதம். தாவீது சொல்றாரு, கிட்ட வந்துட்டீங்க. தாவீது சொல்றாரு, சங்கீதத்தில் சொல்றாரு. எந்த வசனத்தில் சொல்றாருன்னு கிட்ட வந்துட்டீங்க. 22ஆம் சங்கீதம். சிலுவையின் பாடுகளின் வேதனையின் நேரம் இதுதான். கொடிய நேரம், உச்சக்கட்ட நேரம் இதுதான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இவன் அரசியல்காரனெல்லாம் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்மளை கேவலமாக பேசுகிறான். உங்கள் ஆண்டவருக்கே ஒரு ஆண்டவர் தேவையாக இருக்குது, அவருக்கே இந்த கதி, அவர்கிட்ட போய் நீ மன்றாடுறியான்னு ஒருத்தன் கேட்குறான். அவனுக்கு தெரியல. அவனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. முதலாவது சீஷர்கள் கைவிடப்பட்டதை தாங்கிக் கொண்டார். 12 பேர் நிற்க வேண்டிய நேரம். கடந்த நாட்களில் எங்களை சுற்றி நின்னதுக்காய் ஜனங்கள் எங்களை சுற்றி நின்னதை எண்ணி நாங்கள் இன்றைக்கும் நன்றியுள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் அதையே நினச்சி இன்றைக்கு 2 நாளாக அதையே நினச்சிட்டு இருக்கிறேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த 2 வருடம் எங்களோடு நின்றவர்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி பாராட்டுவது, எப்படி அன்பை காட்டுவதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை அந்த 2 நாளாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நெருக்கமாக இருந்த நன்மை பெற்ற அழைப்பை பெற்ற சீஷர்கள் கைவிட்டதை அவர் தாங்கி கொண்டார். தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் தாங்கி கொண்டார். சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளலை இயேசுவை, கூட இருந்த சீஷர்களும் ஏற்றுக்கொள்ள. சொந்த பந்தம், நீ எப்பவுமே நீங்கள் நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தினா அப்படியே இருக்கும். கரெக்டா இல்லை? நாங்கள் அடிக்கடி எங்களையும் கலந்துடுறோம் பிரசங்கத்தோட, ஆனால் உங்களை நாங்கள் கலக்கிறது இல்லை. ஆனால் தெரியுது, நான் கீழே செய்தி போகும்போதே தெரியுது, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாச்சு இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, ஃபேமிலி கட்டாச்சு. இதெல்லாம் இயேசுவுக்கு நடந்துட்டுருக்கு. இந்த 4வது வார்த்தை அந்த வேதனையில் தான் கதறார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் தாங்கி கொண்டார். யூதாஸ் காட்டி கொடுத்தான், அதையும் தாங்கி கொண்டார். பேதுரு மறுதளித்தான், அதையும் தாங்கி கொண்டார். எத்தனையோ தாங்கிக்கலாங்க, ஆனா ஆண்டவர் கைவிட்டா அதை தாங்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கைவிடட்டும்,
இயேசு நம்மை கைவிட மாட்டார். சண்டே ஸ்கூல் பாட்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேன். இதை பாடின பாடகர் ரெவரண்ட் டாக்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள். ஜீவானந்தம் ஐயா யார் தெரியுமா? இந்த தேசத்தில் பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கினவர். நம்ம ஒரு பாஸை உருவாக்கிட்டா, அப்போ நான் இவ்வளோ ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டேன், இத்தனை மிஷினரி அனுப்பிட்டேன்னு பந்தா பண்ணிக்கிறோம். அவங்கெல்லாம் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினவர். டி மோகன் ஐயாவை சத்தியத்துக்குள் ரவுடியாக சுற்றி கொண்டிருந்த, உலக பிரகாரமாக இருந்த அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்த, ரவுடி இல்லை, உலக பிரகாரமாக இருந்த அவரை ஆவிக்குள்ளே கொண்டு வந்து ஊழியத்தில் வைத்திருக்கிறவர். ஸ்தோத்திரம். கோடம்பாக்கத்தில் சாரோனின் ரோஜா ஏஜி சர்ச், சார்லஸ் ஆரோன் ஐயா அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்தினவர். பெரிய பெரிய தலைமை ஊழியர்களை உருவாக்கினவர். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவையே நடத்தினவர்னா நீங்கள் அப்புறம் அதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர், அந்த டேமரின் ஒன்று தான், சாகிற வரைக்கும் அது ஒன்று தான் கையில் இப்படியே எடுத்து சுற்றுவார், அதுலேயே விளையாடுவார், பாட்டில் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே. இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவர் டான்ஸ் ஆடினாலே ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த டேமரின் இப்படி அடித்தார்னா அப்படியே பிசாசெல்லாம் ஆடிட்டு வந்து அப்படி பொத்து பொத்துன்னு விழுகும், ஆடிக்கிட்டே நிற்கும். இந்த கூட்டத்தை பார்க்க 10, 20, 50 பேர் வந்துடுவாங்க. உடனே சுவிசேஷத்தை ஆரம்பிப்பார். இயேசுவின் நாமத்திலே அதை ஆடிக்கிட்டு இருக்கோம். நெல் அப்படின்னா எல்லாம் இப்படியே நிற்கும், பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நிற்கும். சில நேரத்தில் படுத்துக்க, ஏன்னா வேடிக்கை பார்த்து பிரசங்கத்தை கவனிக்காமல் போயிடுவாங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் எல்லாம் படுங்க அப்படிங்குவார் பிசாச. நம்ம ஆட்கள் சொன்னால் கேட்குறாங்களா? கொஞ்சம் முன்னாடி வாங்க, சேர் காலியாக இருக்குது, ஃபேன் வேஸ்ட்டாக ஓடுது, முன்னாடி வாங்க. வராங்களா? ஆனால் சாத்தம் உடனே கீழ்ப்படிவாங்க. அபிஷேகம் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவசாயிலில் இருக்கிற நமக்கு தான் கொஞ்சம் அவர் சொல்லுவாருங்க, நம்ம ஏன் முன்னாடி போகணும், அப்படி உட்காந்துக்கலான்னு. ஆனால் அந்த 2 வாரமாக முன்னாடி வராங்க 5 மணிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சவுண்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. கூட்டம் அதிகமாகிட்டா அப்புறம் நம்ம லாக் பண்ணிடலாம், சவுண்டு வச்சுக்கலாம். என்னென்னா அவர் சொல்லுவார், நான் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் சத்தம் வரக்கூடாது, படு அப்படின்னு ஒன்று எல்லாம் கப் சுப்புன்னு படுத்துரும். அப்புறம் அவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு பாட்டு எடுப்பார். இயேசு என்னை கை விட மாட்டார் அப்படின்னு அப்படி ஆட்டி பாடுனா எது செல்லாம் ஆடும். அப்புறம் ஒவ்வொன்றா துரத்துவார். இந்த நம்ம திருப்பூர் கிராமத்துக்கெல்லாம் வந்திருக்கிறார். கிராமம் கிராமமாக ஊழியம் செய்த தேவ மனிதன் ஜீவானந்த ஐயா. என்ன சொல்கிறேன்னா, இந்த சூழ்நிலை மற்ற 27:46 இந்த சூழ்நிலை பிதா கைவிட்டதை தாங்கிக் கொள்ள முடியும். எல்லாம் தாங்க முடியும், பிதா கைவிட்டால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டுடைய கிருபையினால் ஸ்தாபனம் கைவிட்டது, உடன் பிறந்த கூட இருந்தவங்களாம் கைவிட்டாங்க, சில நல்ல முக்கியமாய் நம்பி இருந்த விசுவாசிகள் எங்களை கைவிட்டாங்க, சில நல்ல உதவி செய்தவர்களாம் எங்களுக்கு கைவிட்டாங்க. அதையெல்லாம் தாங்கி கொண்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடலை, இந்த ஊழியத்தை கர்த்தர் கைவிடலை. அதை நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் வரும்போது கூட இந்த அலையில் தான் இருக்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த காற்றுல தான் இருக்குது. நீங்கள் மனைவிட்ட என்ன பேசுகிறீங்க, பிள்ளைகள்கிட்ட என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் எடுக்க முடியும். ஆகவே நாங்கள் இங்கேருந்து என்ன பேசுகிறோங்கிறது பதிவாயிட்டுருக்கு. ஒரு நாளில் நீங்கள் நினைப்பீங்க, ஒரு சிலுவை தியான கூட்டத்தில் பாஸ்ட் இந்த வார்த்தை பேசினாரே, இது எவ்வளவு உண்மை, இது அப்படியே நிறைவேறி இருக்கிறதுன்னு சந்தோஷப்பட போகிறீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம மைண்ட் சர்ச்சுக்கு போனோன்னு ஒரு கேசட் உங்களுக்கு போட்டு காமிக்கணும் என் மனசுக்குள்ளே யோசிச்சிருக்கேன். அவர் என்ன பேசினார், அவர் என்ன இப்போ நடக்குது, அவருக்கு என்ன நடக்குது என்பதை. ஆனால் இங்கே பிதா கைவிட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிதாவுக்கும் அவருக்கு இல்லை அவருக்குள்ள அந்த இடைவெளி அதிகமாயிடுச்சு. அந்த மேன்மையான உறவு பாவத்தின் நிமித்தம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். துண்டிக்கப்பட்டு விட்டது, உறவு முறிக்கப்பட்டு விட்டது. பிதாவானுடைய முகத்தை மறைத்தது எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? பிதாவுக்கு பார்க்க முடியாத நேரம் கொஞ்ச நேரம்தான். 3 மணி நேரம்னாலும் ரொம்ப கஷ்டங்க. நமக்கு கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தை இழந்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அந்த உணர்வு இருக்கா? ஜெப அந்த தேவ பிரசன்னத்தை, அந்த ஆராதனை விட்டுட்டோமே. இன்னைக்கு ஒரு ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சர்ச்சில். நான் கிட்ட போய் கேட்குறேன், ஐயா 9 மணிக்கு தான் வந்தீங்களான்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் 7 மணி ஆராதனைக்கே வந்துட்டேன், எனக்கு 2 ஆராதனை போல இருக்கு அப்படிங்கிறார். இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி இருக்கணுங்கிற சில அந்த ஆர்வத்தை பாருங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 54:8. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்ல. நமக்கு அது 3 மணி நேரம் சொன்னாலும் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவருக்கு. அந்த ஏன் அந்த துண்டிப்பு என்றால், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த உறவு ஏன் பிதா கைவிட்டார் என்பதற்கு அந்த வசனம் நமக்கு விளக்கம் தருகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கினது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது. நல்ல தெளிவா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் காரணம். ஏன் கத்துனாரு தேவனே, என் தேவனே ஏன் கத்துனாருன்னு இந்த வசனம் நமக்கு விளக்கம் தெளிவாய் கொடுக்கிறது. முழு வேதாகமத்திலும் ஒரே இடத்தில் இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே என்று அழைக்கிறார். சங்கீதத்தில் இருக்கு, தாவீது சொல்லுகிறார். ஆனால் இந்த ஒரு முழு பைபிள்லேயே இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை ஒன்று, மனித பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் தெய்வமாய் இருந்தாலும் அவர் மனிதனாயும் இருந்தார். 50% ஆண்டவர், 50% மனிதனாகவே இருந்தார். அவருக்கு பசி வந்தது, தூக்கம் வந்தது, கோபம் வந்தது, அதெல்லாம் மனுஷன். மகிமைப்பட்டார், அற்புதம் செய்தார், உயிரோடு எழுந்தார், இதெல்லாம் தேவத்தன்மை. ஆகவே 50-50. ஆகவே அந்த மனித பலவீனம் அவருக்குள்ளே இருந்துச்சுங்க. உங்களுக்குள்ள என்ன பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனம் இயேசுக்குள்ளே இருக்கிறது. விசுவாசிக்கிறங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்க பலவீனத்தில் அவருடைய கிருபை உங்கள் மேல் கட்டளையிடுவார். அவருக்கு அந்த பலவீனம் இருக்கு. இந்த பலவீனத்தை யாருக்கு சொன்னால் புரிஞ்சுக்க, புருஷனுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, பிள்ளைக்கு சொன்னால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவியும் கண்டுக்க அப்படிலாம் நினைக்கிறோம். இல்லை, யார் புரியுறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் இந்த பலவீனப்பட்ட நேரம் இது. இந்த வசனம் கைவிடப்பட்ட கசப்பான நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் இந்த வழியெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. பலவீனம், கைவிடப்பட்ட ஒரு கசப்பான அனுபவம், இருள் சூழ்ந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வருமானால், தெய்வ பிள்ளைகளே, அந்த நேரத்திலே ஆண்டவர் சில நிமிடம்தான், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் தான் சொல்றார் ஏசாயா 54:8. ஆனால் மறுபடியும் உன்னை உருக்க இறக்கங்களால். அந்த கொஞ்சத்தை நேரத்தை தாண்ட அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தேவ பிரசன்னம் சில நேரத்தில் இல்லாமல் போயிருங்க. நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், பாவம் செஞ்சுருக்க மாட்டோம், ஆனாலும் ஸ்தோத்திரம் கூட வாயில் வராது. ஒரு இருள் வந்து திகில் மூடும். ஜெபிக்கவே ஆசை இருக்கும், ஆனால் ஜெபிக்க முடியாது. பைபிள் படிக்கணும் ஆசை வரும், பைபிளை படிக்க நேரம் அதை படிக்க வாய்ப்பு இருக்காது. ஏதோ ஒரு வேலை வந்துட்டு இருக்கோம்.
இந்த சூழ்நிலை வழியாக தான் இயேசு போகிறார். இயேசு 3 வருட ஊழியத்திலே பிதாவோடு ஐக்கியமாய் இருந்தார். அந்த 3 வருட ஊழியத்தில் கொஞ்சம் கூட கேப்பே வந்ததில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 வருடமும் பிரியமானதையே செய்தார். ஆகவே அவரால் எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழக்க முடியவில்லை. இந்த மாலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், சுகத்தை இழந்தாலும், சொத்தை இழந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டேன். ஆமென். தேவ சமூகத்தை நான் இழக்க மாட்டேன். ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முடிவுக்கு நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை விட்டு விலகக்கூடாது. தேவ சமூகம் எங்களை விட்டு விலகக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே விலகி போயிடும். பிள்ளைகள் விலகி போயிடுவாங்க, சொந்த பந்தங்கள் விலகி போயிடும். ஆனால் தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும். தேவ மகிமை உங்களோடு இருக்கும். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் நீங்களும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையில் இயேசு இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நிலைமையில நிச்சயமாய் அந்த நிலைமையை கர்த்தர் அறிவார். நீங்களும் அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இருள் பூமி எங்கும் சூழ்ந்து கொண்டதாம், எல்லாரையும் கதிகலங்க வைத்ததாம். அந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு பெரிய இருள் வந்து மூடிட்டான். சூரியனை கண்ணை மூடிக்குச்சு. என் ஏசப்பா என்னை சிருஷ்டிகர் படுகிற வேதனையை சிருஷ்டியினால் பார்க்க முடியவில்லை. சூரியனை கண்ணை மூடிக்கிச்சான். ஆகவே தான் ஒரு காரிருள் மூடிற்று. இந்த சூழ்நிலையில் யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க சூழ்ந்திருக்கிற காரிருளை நீக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். யோசுவா காலத்திலே ஒரு மனிதன் செய்த பாவம், ஆகான் என்ற ஒரு மனிதன் செய்த ஒரு சின்ன தவறு முழு இஸ்ரவேலையும் தோல்வி பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கினது. அது சூழ்ந்து கொண்டது ஒரு பயத்தையும் கலக்கத்தையும். யோனா தீர்க்கதரிசி கீழ்ப்படியாததின் மூலமாக கப்பல் முழுவதும் ஒரு இருள், பயம், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சூழ்ந்து கொண்டது. இதே போலதான் மனிதனுடைய நம்முடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் இன்றைக்கு ஏசப்பா பிதாவை பார்க்க முடியாதபடி பாவத்தை குறுக்க வந்துருச்சு. பிதாவை பார்க்க முடியும், ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. ஸ்தோத்திரம். பாவம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைத்தது. பாவம் தேவனுடைய நன்மைகளை இயேசுவுக்கு வராதபடி தடை செய்தது. உங்களுடைய என்னுடைய பாவம் பிதாவோடு இருந்த அந்த அன்பின் இணைப்பை துண்டித்து விட்டது, ஐக்கியத்தை முறித்து விட்டது என்று சொல்லலாம். உலகத்தின் ஒளியாகி இயேசுவையே அப்படியே மூடி மறைத்து விட்டது. ஸ்தோத்திரம். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லி கதறுகிறார், என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார். ஸ்தோத்திரம். 5வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். காலையில கூட்டமா வருவாங்க, எல்லாம் வாசிப்பாங்க. இப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா வாசிக்கலாமே. அதுதான் ரொம்ப கவனிக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. வேத வாக்கியம் நிறைவேறதான் தாகமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்கள். அவர் தாகத்தை தீர்க்கிறவர் தான், ஆனாலும் அவருக்கு தாகமாய் இருக்கிறார். அடிமை பெண்ணாகி ஆகாரின் தாகத்தை தீர்த்து உயிர் வாழ வைத்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தாகத்தால் நாவறண்டு சாகிற நேரத்திலே மாறாவின் தண்ணீரை மதுரமாக்க மாற்றி, கசந்த அந்த மதுரம் அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி அவங்க தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் அந்த மோர் குடிக்கும் போது நினைச்சுக்கிட்டேன், அவர் அங்க அவ்வளவு தாகமா எப்படி துடிச்சிருப்பார். இன்னைக்கு பாடுறா நமக்கு கரெக்டா அதே டைம்ல அவர் சொன்ன அந்த வார்த்தை, தாகமா இருக்கேன்னு சொல்ற நேரத்தில் நமக்கு மோரா வந்துகிட்டு இருக்குன்னு. நான் 5 டம்ளர் மோர் குடிச்சேன். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். அது ஆலயத்துல குடிப்பது ரொம்ப நல்லது. நீ குடிச்சியாமா? இல்லையா? கிடைச்சதா?
அப்பா கூட அப்படியே வந்துடணும் ஊழியத்துக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வேத வாக்கியம் நிறைவேற, அதுதான் முக்கியம். ஆண்டுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நிறைவேறுச்சுன்னு பைபிள் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்குங்க. நான் வேகமா சொல்ல போறேன், முடிந்தால் குறித்து கொள்ளுங்க. அதெல்லாம் கரெக்டா நிறைவேறுச்சு இங்க ஏசப்பா வாழ்க்கையில. இயேசுவின் தாகமானது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் கூட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமே என்ற ஒரு தாகம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த வசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறோம், பிரசங்கித்து இருக்கிறோம், இது நிறைவேறணும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை வீணாய் போயிடக்கூடாது, தரையில விழக்கூடாது. ஒரு வசனம் ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள், ஜெபிக்க வருகிறவர்கள், நம்முடைய வேத வாக்கியம் அவங்களுக்குள்ள நிறைவேறட்டும், 100க்கு 100 நிறைவேறட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்த எல்லா காரியங்களையும் வேதம் முன்னறிவித்திருக்கிறது. அவர் இயேசுக்கு என்னெல்லாம் நடக்குமோ, சீக்கிரமா சொல்றேன் ஒரு லிஸ்ட. சங்கீதம் 38:11 அதுல வசனம் மாத்திரம் எழுதிங்க. சிநேகிதரனால் காட்டி கொடுக்கப்படுவது அப்படி நிறைவேறுது பாருங்க. சரிங்களா? 38:11 திருப்ப வேண்டாம் பைபிள்ல. சங்கீதம் 31:11 சீசர்களால் கைவிடப்படுவது, இதெல்லாம் நிறைவேறுது ஏசப்பாக்கு. ஆனா தாவீது அங்க சொல்லி வச்சிருக்கிறார். சங்கீதம் 35:11 பொய்யாய் குற்றம் சாட்டுவது. எஸ்ஐயா 53:7 வாய் திறவாமல் நிற்பது. இதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறணும், அதுக்காக தான் அப்படி இருந்தார். சங்கீதம் 22:16 சிலுவையில் அறையப்படுவது. சங்கீதம் 109:25 ஏளனமும் பரிகாசமும் செய்வது. சங்கீதம் 22:18 அவர் உடையை சீட்டு போடுவது. சங்கீதம் 22:1 தேவனால் கைவிடப்படுவது. இவைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. இப்பொழுது என் தாகத்திற்கு தாகமாயிருக்கிறேன். என்ன கொடுக்கிறான்? காடியை கொடுக்கிறான். அதுவும் இருக்கு, அதுவும் நிறைவேறணும். சங்கீதம் 69:21 அது ஒன்ன மாத்திரம் படிச்சிடலாமா? இங்க காடியை கொடுக்கறத ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்துப்பா. இதெல்லாம் நிறைவேறணுங்க. இதெல்லாம் வேத வாக்கியம். ஆகவேதான் வேத வாக்கியம் நிறைவேற நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்களாம். இதெல்லாம் நிறைவேறணுங்கிறது தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டுடைய தாகத்தை தீர்க்க, ஆத்தும தாகத்தை தீர்க்க இன்றைக்கு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நல்ல ஜெபி. ஆத்துமா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த சிலுவை ஜெபத்தை நீங்கள் செய்வதெல்லாம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறீர்கள். இதை நல்லா படிச்சு பாருங்க. இதுல என்ன இருக்கு? இது எதுக்கு? ஜெபத்தோட நீங்க இதை திறந்து வாசிங்கன்னா தெரியும், நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் கண்டிப்பா வரும். ஒரு நபரையும் நம்ம சுற்றி இருக்கிற எப்படி ஆகிலும் சுவிசேஷ அறிவிக்க தெரியாட்டி முழங்கால் போட்டு அவங்களுக்காக பேர் சொல்லி பரிந்து பேசி ஜெபித்தால் அந்த இருதயத்தை கர்த்தர் அசைப்பார். இதுக்கு தெரியாதவங்க தான் இது என்ன வருஷம் வருஷம் இது தானே அப்படின்ட்டு ஒரு அப்படி அசால்ட்டா அதை வச்சிடுறாங்க. இன்றைக்கு இந்த வருஷத்தில் இதை நாம் ருசி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அதுக்கு மேலே கவனம் செலுத்தாதவர்கள் இன்றைக்கு அதிக கவனம் செலுத்த போகிறோம். ஆகவே இதெல்லாம் ஆண்டுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இது ஒரு வழி. இப்படிலாம் ஜெபிக்கும் போது ஆண்டு ரொம்ப திருப்தி அடைவார். தாகம் அவருக்கு தீர்ந்துடும், தாகம் அடங்கிடும். சரி, முடிக்க டைம் ஆயிட்டு. அடுத்தது 6வது வார்த்தை காலையில் சாம் அவர்கள் பேசிட்டாங்க, அதனால் இது வேண்டான்னு நினைக்கிறேன். யோவான் 19:30
சொல்லுங்க. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஆறாவது வார்த்தை. ஒப்புவிக்கிறது ஏழாவது வார்த்தை. ஆறாவது வார்த்தை என்ன? முடிந்தது. நம்ம ஜெபம் முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். முடிந்தது என்கிற ஜெயகம்பீர வெற்றி முழக்கம். அல்லேலூயா. இந்த முழக்கம் நம்முடைய சபையில் கேட்கப்பட போகிறது. ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்திலே கேட்கப்பட போகிறது. அப்பாடா சொல்றாங்கல்ல, கம்பெனி வேலையில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள ஏசி, நல்ல ஃபேன், காற்று, சேரு. அந்த கல் வெட்டுறவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க, மரம் வெட்டுறவங்க, குழி தோண்டுறவங்க, அவங்கெல்லாம் முடிச்ச உடனே அப்பாடா அப்படிங்குவாங்க. அது பெருமூச்சு சத்தம், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா போய் பக்கத்து ரூமில் உட்காடுறீங்கள, அந்த வார்த்தை நிம்மதி பெருமூச்சு. பெருமூச்சிலேயே நிம்மதி பெருமூச்சு. இனி ஆண்டவர் நமக்கு நிம்மதி பெருமூச்சை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு கடினமான வேலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் எழும்புகிற சத்தம் தான் முடிந்தது என்ற சத்தம். சங்கீதம் 138:8 பார்க்காம சொல்றவங்களுக்கு பிரைஸ். சங்கீதம் 138:8. பாசமக்கெல்லாம் பிரைஸ் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, இந்த சபைக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து முடித்த காரியங்கள் என்ன ஒரு பெரிய லிஸ்ட் சொல்ல போறேன். சிலுவையின் பாடுகளை பற்றிய எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நடந்து முடிந்தது. பைபிளில் இருக்க எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நடந்து முடிந்தது தான் அந்த முடிந்தது என்று சொல்லுகிறார். ஸ்திரீயின் வித்தாயிருப்பார் என்று சொன்னாரே, அது முடிந்தது. கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று ஒரு வார்த்தை வந்ததே, அது முடிந்தது. யூதாவிலே பெத்லகேமிலே தோன்றுவார், தாவீதின் வேராயிருப்பார். ஸ்தோத்திரம். அவர் பிறக்கும் முன்னமே பெயரிடப்படுவார். யூதா கோத்திரத்தின் சிங்கமாயிருப்பார். எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி முடிந்தது. யோவான் 17:4 ஒன்று மாத்திரம் வாசிச்சு ஜெபம் பண்ணிடலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம். நாங்களும் ஊழியத்தை முடிச்சுட்டு அப்போ ஏசப்பாயிட்டு போகும்போது இந்த வார்த்தையை நாங்களும் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இதை யாருமே சொல்ல முடியாதுங்க. பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியல. தகப்பன் சொன்னா ஏதோ வீடு, ஏதோ சொத்து, ஏதாவது பேங்க்ல பணம், இதெல்லாம் இருக்கணும். அது இல்லைன்னா சில மனைவிகள் அவ்வளோதான், அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தாங்கிக் கொள்வாங்க. மறுபடியும் அதை வாசிங்க. 17:4, யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கொடுத்த எல்லா வேலையின் கிரியைகளையும் செய்து முடித்தேன். இயேசப்பா எவ்வளோ அருமையா எல்லா ஊழியத்தை சரியா செஞ்சு முடிச்சிருக்கிறார். எங்க வீட்டுக்கு வேலைக்கு சிலர் வருவாங்க. நாங்கள் இந்த பழைய வீட்டில் இருக்கும்போது கூப்பிடுவோம். அந்த போயம்பாளையத்து அந்த சாந்தி தேட்டர்கிட்ட நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. கட்டடம் கட்ட போகிறவங்க, அவங்கள அழைச்சிட்டு வருவோம். டேங்க் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வருவோம். வந்து டேங்கெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. பக்கெட் கேட்பாங்க, கயிறு கேட்பாங்க, சீமார் கேட்பாங்க, தெளிக்க டெட்டால்லாம் கேட்பாங்க. எல்லாம் கொடுப்போம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு என்னென்னா, அதை நிறைவாக செஞ்சு முடித்தா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பேன். வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன்.
அவங்க கேட்ட கூலியை விட கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை. ஆனால் என் மனசில் என்ன நினச்சிருப்பேன்னா, எல்லாத்தையும் கொடுத்தோம், போகும்போது அந்த பக்கெட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு, அந்த இடம்லாம் டஸ்ட்டாக இருந்திருக்கு, அதெல்லாம் கழுவி விட்டு, சீமார் எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வைக்கணும், இந்த பக்கெட்டை வைக்கணும். அப்படி வைப்பாங்களான்னு நான் பார்க்குறேன். போன வாரம் கூட ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணார். நல்லா க்ளீனாக செஞ்சுட்டேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் அரைகுறையாக தான் முடிச்சிருக்கிறாங்க. அந்த மேலே இருக்கிற அந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா உண்மையாக பாராட்டி அவங்களுக்கு கேட்குறத விட அதிகமாக கொடுத்துருப்பேன். நம்ம ஆண்டவர் பாருங்க, நியமித்த கிரியையை சரியாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். நம்ம ஓனர் பார்க்குறாரோ இல்லையோ, ஐயா இன்னும் இந்த 3 மாதம் உங்கள் வேலையை சரியாக செஞ்சு முடிங்க. ஆமென். ஆமாம், கவர்மெண்ட் பார்க்குதோ இல்லையோ, உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடியுங்கள். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். பாவம் என்னும் பிரச்சனை முடிந்தது, அவ்வளவுதான். தடை நிறைந்த காலம், இதுவரைக்கும் தடை இருந்தது, இந்த காலமெல்லாம் இனி முடிந்தது. இனி தடை இல்லை. பழைய ஏற்பாட்டு கற்பனை எல்லாம் முடிந்தது. இனி புதிய ஏற்பாட்டு நிறைவேற போகிறது. பிதாவின் சித்தம் நிறைவேறி முடிந்தது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய முடிவிலே சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த வார்த்தையை பாருங்கள், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல அருமையான வார்த்தை. உங்களுக்கு எனக்கு அதை கர்த்தர் பேச வைப்பாராக. 7வது வார்த்தையை நாம் பார்க்கும்போது லூக்கா 23:46 கடைசி வார்த்தை. ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். இதே வார்த்தையை சொன்ன ஒரு பரிசுத்தவான் யார்? ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7:59. இயேசுவை போலவே அவருடைய சீடர்களும் பாருங்க, கடைசியில் என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். ஸ்தோத்திரம். கடைசியில் நம்முடைய உயிர் ஆண்டுடைய கையில் தான் ஒப்படைக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கடைசியில் ஆண்டோர் கையில் தான் ஒப்படைக்கணும். வேற யார்கிட்டையும் போயிடக்கூடாது. இப்போவே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இறந்த புறஜாதிகிட்ட போயிடக்கூடாது. ஆலயத்தில் ஊழியர்கள் வந்து பாடி ஆராதித்து அடக்கம் செய்யணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒப்பு கொடுக்கிறதை பாருங்க. மனநிறைவின் வார்த்தை. என்ன வார்த்தை இந்த 7வது வார்த்தையே? மனநிறைவின் வார்த்தை. ஏதோ வந்தோம், ஏதோ செஞ்சோம், என்னத்தை பண்ணோம், பிள்ளைகளுக்கு என்னத்தை சம்பாதிச்சு வச்சோம், சபைக்கு என்ன பண்ணோம், சபையில் எவ்வளவோ கேட்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே, அந்த குழப்பம் இல்லாமல் மனநிறைவுடன் நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தருக்காக நான் எல்லாம் செய்ய பலன் தந்தான்னு சொல்ல போகிறீங்க. ஆமென். இப்போ அந்த சூழ்நிலை இல்லை, கர்த்தர் அந்த சூழ்நிலை கர்த்தர் தருவார். தேவனிடத்திலிருந்து பெற்றதை தேவனிடத்திலேயே ஒப்படைக்கிற ஒரு அருமையான வார்த்தை தான் ஒப்புவிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை. இந்த ஆவி, கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். ஆமென். இந்த உயிரை கர்த்தர் தந்தார், அதை அவருடைய கையில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரம் அவருடைய சரீரம், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரம், அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நீர் அங்கே ஒரு வசனம் அதுதான் பார்க்கிறோம். இயேசுவே, நீர் பிதாவிடம் உம்மை ஒப்புவித்தது போல நாங்களும் எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஏற்று நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு கேள்வியுள்ள பாடல். அது எனக்கு பயங்கரமாக ஒரு நாள் அந்த கேள்வி எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிற்று. உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைங்கிறோம், ஆனால் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? அந்த பாடல் இருந்தால் போடுங்க. உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்த. அது என்ன பாட்டு? எப்படி ஆரம்பிக்கும்? அது ஆரம்பம் எப்படி வரும் தெரியல. பாடி பார்ப்போம். நம்மை ஒப்புவிக்கிற நேரம். கண்களை மூடி நாம் சொல்லுவோம். ஆண்டவரே,
என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புவிக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் பின்னாடி ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துடுவாங்க. எங்கேயோ போவாங்க, ஒரு மாதிரி போக்கு இருக்கும், ஆனால் கர்த்தர் சரியாக்கி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஒப்புவிங்க. ஆண்டவர் அர்ப்பணிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த பாடல் நம்முடைய சிந்தனையில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தூங்கும்போது இந்த பாடல் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கட்டும். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்தார். அதுதான் பெரிய சொத்து. எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஆதரவை கொடுத்தார். இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன்? திருப்தி இல்லையே. நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல ஒன்றும் இல்லையே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு ஆய்ப்பட்ட பாடுகள், அந்த ஜெப வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள், விசுவாச அறிக்கைகள் வர உதவி செய்தருளும். உடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பீராக, ஆத்தும தாகத்தை தீர்ப்பீராக. ஹல்லேலூயா. உச்சகட்ட வேதனையின் உச்சகட்டத்தில் யாராவது இங்கே வந்திருப்பார்களானால் நீர் அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை கைவிடாதிருப்பீராக. இந்த உலகம் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், நீர் குடும்பத்தை கைவிடாதிருங்கப்பா. உடைய பிள்ளைகளை கைவிடாதீங்க. டாக்டர் கைவிடலாம், நீங்க கைவிடாதீங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். வேத வாக்கியம் நிறைவேற தாகமாயிருக்கு என்று சொன்னீர். உடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று நடந்தது எல்லாமே ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறதான். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை கைகளை உயர்த்தி சொல்ல, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வாக்கு தத்தங்கள் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகள் எல்லாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல எங்கள் சபையை நீர் எழுப்ப போகிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை எழுப்ப போகிறீர் ஆண்டவரே. சத்துரு எங்களை முடங்கி கல்லறைக்குள் வைத்தது போல வைத்திருக்கிறான் ஆண்டவரே. எங்கள் சர்ச்சிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்படி ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறான் ஆண்டவரே. சீக்கிரமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஓ மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுப்பீராக. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும். திங்கட்கிழமை வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் பயங்கர உஷ்ணமாக இருக்கிறது. உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்கப்பா ஆண்டவரே. அதை தாண்டி செல்ல பலன் தாங்கப்பா. இதனாலே சரீரம் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தொடர்ந்து இந்த சபையில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த சிலுவை தியான கூட்டத்தில் வந்திருக்கிற தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.